வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது மனுஷங்களோட இயல்பான டிஃபால்ட் செட்டிங் சந்தோஷமா உணர்றது தான் உங்களுக்கு தெரியுமா? ஆமா. ஆனா, இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா? நம்ம இயல்பு நிலையே அதுதானா? அப்புறம் ஏன் நாம அடிக்கடி ரொம்ப மோசமா கவலையா உணர்றோம்? அந்த இயல்பு நிலை எங்க போகுது? கரெக்ட். இந்த கேள்விய தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்மளோட அந்த உள்ளார்ந்த ஃபீல் குட் டிஃபால்ட் செட்டிங்க எப்படி திரும்பவும் ஆக்டிவேட் பண்றதுன்னு அலசலாம் வாங்க. ம். ஒரு சின்ன உதாரணத்துல இருந்து ஆரம்பிக்கலாமே. ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சதும் அது சிரிப்போம். அதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவையில்ல. ஆமா. எந்த கவலையும் இல்ல, பயமும் இல்ல. அதோட மனசு ஒரு வெற்றுப்பலகை மாதிரி. ரொம்ப இலகுவா இருக்கும். ஆனா அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகுது? சமூகம் சில விஷயங்கள அதுக்கு கத்து கொடுக்குது. ஆமா. அதிகமா சிந்தி, எதிர்காலத்த பத்தி கவலைப்படு, அவங்களோட உன்ன ஒப்பிட்டு பாருன்னு நெறைய விஷயங்கள் உள்ள வருது. அப்போ பிறக்கும்போது காளியா இலகுவா இருந்த அந்த மனசு இப்போ பாரமாக ஆரம்பிக்குது. கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த நன்றாக உணர்வதுங்கிற டிஃபால்ட் செட்டிங் மெதுவா மாறி, மோசமாக உணர்வதுங்கிற ஒரு பழக்கமா ஆகிடுது. ஆனா உண்மை என்னன்னா, மனசுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன? இலகுத்தன்மை. இலகுத்தன்மை. சரி. இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா? ஏன்னா நமக்கிட்ட நரம்பியல் பத்தின சில குறிப்புகளும் இருக்கு. ஓ, கண்டிப்பா இருக்கு. நீங்க சொன்ன அந்த நியூரோ சயின்ஸ் குறிப்புகள்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நம்மளோட 90% எதிர்மறை எண்ணங்கள் நிஜமான பிரச்சனைகளால வரதில்லையா? அப்போ எதனால வருது? அது வெறும் பழக்கம், ஒரு கண்டிஷனிங். மூளை அந்த மாதிரி சிந்திக்க பழகிடுது. ஒரு நிமிஷம். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. நாம கவலைப்படுறது நிச்சயமான பிரச்சனைக்கு இல்ல. அது ஒரு மூளை பழக்கம் தானா? இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப கவலைப்படும்போது, உங்க மூளையில அதுக்குன்னு ஒரு தனி நரம்பு பாதை உருவாவுது. ஒரு தடம் மாதிரி. ஆமா, ஒரு தடம் மாதிரி. அடுத்த தடவை சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட, மூளை சுலபமான வழின்னு அந்த பழைய கவலை பாதைக்குள்ளேயே போயிடும். இதத்தான் நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர்னு சொல்லுவாங்க. ஓ! சரி, சரி. அதாவது எந்த நரம்பணுக்கள் ஒண்ணா செயல்படுதோ, அது ஒண்ணா பிணைஞ்சிடும். அப்போ கவலைப்படுறதும் ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி தானா? 100க்கு 100. உளவியலும் இதே தான் சொல்லுது. உளவியல் பார்வையில இது எப்படி? அந்த காக்னிட்டிவ் லைட்னஸ்னு ஒரு வார்த்தை வருதே. கிட்டத்தட்ட இதேதான். உளவியல் படி ஒரு மனசு எப்போ பாரம் இல்லாம இலகுவா இருக்கோ, அப்பதான் அதால ஆக்கப்பூர்வமா சிந்திக்க முடியும், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். மனசுல அதிகப்படியான சிந்தனை சுமை, அதாவது காக்னிட்டிவ் லோடு இருக்கும்போது. குழப்பம்தான் மிஞ்சும், சின்ன விஷயத்த கூட சரியா கையாள முடியாது. சரி, இப்போ ஆன்மீக பார்வைக்கு வருவோம். மனதின் தூய்மை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற அந்த தத்துவஞானி புத்தகத்துல ஒரு கருத்து இருக்கு. ஆமா, அது ஒரு அருமையான பார்வை. இருட்ட வெரத்த நீங்க போராட வேண்டாம், ஒரு சின்ன விளக்கு ஏத்தன போதும்னு சொல்ற மாதிரி. ஓ! மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களோட சண்டை போடாம மனசை இலகுவாக்க முயற்சி செஞ்சாலே போதும். அந்த நல்ல உணர்வுங்கிற ஒளி தானா உள்ள வந்துடும். குருதேவ சொல்ற மாதிரி, மனம் பவித்திரமாக இருந்தால் உலகில் எதுவும் அப்பவித்திரமாக இல்லை. மனம் தூய்மையாக இருந்தால் உலகில் எதுவும் தூய்மையற்றதாக தெரியாது. அருமை. ஆமா. அப்போ நரம்பியல், உளவியல், ஆன்மீகம்னு மூணுமே மனசை இலகுவா வச்சுக்கிறது தான் முக்கியம்னு சொல்லுது. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த நன்றாக உணரும் இயல்பு நிலைய நாம எப்படி மீட்டெடுக்கிறது? ம். அதுக்கு நாம ஏதாவது பெரிய பயிற்சிகள் செய்யணுமா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பமே இருக்கு. அதை மீட்டெடுக்க நீங்க புதுசா எதையுமே செய்ய தேவையில்ல. அப்படியா? ஆமா. மாறாக 2 பாரமான பழக்கங்களை கைவிட்டாலே போதும். கேட்க நல்லா இருக்கு. என்ன அந்த 2 பழக்கங்கள்? முதல் பழக்கம், அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது. அதாவது ஓவர் திங்கிங். சரி. நடந்தத பத்தியோ நடக்க போறத பத்தியோ தேவைக்கு அதிகமா யோசிச்சு மனச நாமே பாரமாக்கிக்கிறது. ஓகே. 2வது. 2வது பழக்கம், மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு வாழறது. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் ஒரு பெரிய மனச்சுமை. இந்த 2 சுமைகள இறக்கி வச்சா மட்டும் போதும். ஆமா, போதும். இந்த 2 தடைகள் நீங்கின உடனேயே அந்த ஃபீல் குட் டிஃபால்ட் தானாவே திரும்பி வந்துரும். ஆனா இது சொல்றதுக்கு சுலபம், செய்யறதுக்கு. ஒரு பதட்டமான நாள்ல மனசு தானா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது யோசிக்காதன்னு சொன்னா கேட்காத. கரெக்ட். இதற்கு ஏதாவது பிராக்டிக்கலா ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. நம்ம குறிப்புகள்ல ஒண்ணுல இயல்பு நிலை மீட்டெடுப்பு கருவி, அதாவது டிஃபால்ட் ரீசெட் டூல் பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமா. அது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. வெறும் 1 நிமிஷம் தான் ஆகும். 1 நிமிஷமா?
பல வருஷ பழக்கத்தை ஒரு நிமிஷத்துல மாத்த முடியுமா? இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கே. உங்க சந்தேகம் நியாயமானதுதான். இது அந்த பழக்கத்தை நிரந்தரமா அழிக்காது. ஆனா அந்த நொடியில அந்த கவலை சுழற்சியை உடைக்கும். ஒரு சர்க்கிட் பிரேக்கர் மாதிரி. ஓ, அந்த நொடிக்கு மட்டும். ஆமா, இது உங்க மூளைக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுத்து அந்த பழகி போன கவலை பாதையில இருந்து கவனத்தை மாத்துது. நான் படிப்படியா சொல்லட்டுமா? சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. படி 1. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு 5 வினாடிக்கு அப்படியே நிறுத்துங்க. அசையாம உட்காருங்க இல்ல நில்லுங்க. சரி, இத அமிக்டாலாவ அமைதிப்படுத்தும்னு படிச்ச ஞாபகம். கரெக்ட். படி 3. இப்போ உங்களுக்குள்ள தெளிவா ஒரு கட்டளை கொடுங்க. மோசமாக உணர்வதை நிறுத்து. இது கெஞ்சின மாதிரி இல்ல, ஒரு முடிவா இருக்கணும். ஓகே, மோசமாக உணர்வதை நிறுத்து. படி 4. கடைசியா உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகையை கொண்டு வாங்க. அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சும்மா உதடுகளை லேசா வளைச்சாலே போதும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஒரு மூச்சு, ஒரு கட்டளை, ஒரு புன்னகை. உங்க டிஃபால்ட் செட்டிங் திரும்பவும் ஆன் ஆயிடும். இது உண்மையிலேயே வேலை செய்யுமா? நிச்சயம் செய்யும். இது நீங்க செய்யும்போது அந்த நொடியில எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து உங்க கவனம் விலகிடும். ஒரு நாளைக்கு 10 தடவை மோசமா உணர்ந்தா 10 தடவை இதை செய்யுங்க. போக போக அந்த கவலைப்படுறதுக்கும் இந்த மீட்டெடுப்புக்கும் நடுல இருக்கிற நேரம் குறையும். கரெக்ட். ஒரு கட்டத்துல மோசமா உணர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நானே இதை முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு முன்னாடி பதட்டமா இருக்கும்போது தனியா போய் இதை செய்வேன். ஒரு சின்ன ரீசெட் பட்டன் மாதிரி. நீங்க சொல்றது நம்ம கிட்ட இருக்கிற அந்த 2வது கதைக்கு நல்ல பொருந்துது. ஆமா, அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் பெண்மணி கதை. ஆமா, அவங்க எல்லாத்துலயும் கச்சிதமா இருக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. வேலை, குடும்பம்னு எல்லாத்துலயும் 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கறதே ஒரு பெரிய சுமைதான். அந்த பந்தயத்துல அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் மன அழுத்தத்துல வாழுறாங்க. ஒரு சின்ன தவறு நடந்தா கூட உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உணர்றாங்க. வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாரமா தெரியுது. ஆமா. அந்த கதையில ஒரு திருப்புமுனை வருது இல்லையா? ஆமா. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கும் போது அவங்க தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நான் இப்போ செய்யற இந்த விஷயம் என் மனச இலகுவாக்குதா இல்ல இன்னும் பாரமாக்குதா? அதுதான் அந்த அஹா தருணம். அந்த ஒரு கேள்வி அவங்களோட வாழ்க்கை பார்வையே மாத்திடுச்சு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, கச்சிதமா இருக்கிறது முக்கியம் இல்ல, மனசு இலகுவா இருக்கிறது தான் முக்கியம்னு. அன்று முதல் அவங்க அந்த முயற்சி இல்லாத நல்லுணர்வு கலைய கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. தவறுகளை ஏத்துக்கிட்டாங்க, மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை பத்தி கவலைப்படுறத விட்டாங்க. ஆமா, அவங்க வாழ்க்கை மறுபடியும் அவங்களுக்கு அழகா தெரிஞ்சுது. இந்த உரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம தொகுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நன்றாக உணர்வது ஒரு சாதனை அல்ல, அது உங்கள் இயல்பு. அருமையான தொகுப்பு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. மனதை இலகுவாக வைத்திருங்கள், வாழ்க்கை தானாகவே அழகாக தெரியும். இது கூட நல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், எதிர்மறை எண்ணங்கள் வெளியிலிருந்து, அதாவது சமூகத்திடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் நன்றாக உணர்வது உள்ளிருந்து இயல்பாக வருகிறது. இறுதியா ஒண்ணு ரொம்ப எளிமையானது. அதிகமாக சிந்தித்தால் வாழ்க்கையை இழந்து விடுவீர்கள். சிறிதாக புன்னகைத்தால் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆக இந்த உரையாடலோட சாராம்சம் இதுதான். மோசமா உணர்றதுங்கிறது ஒரு பழக்கம். அதை நாம மாத்த முடியும். அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பழக்கத்தை உடைக்கிற ஒரு சின்ன முயற்சியை எடுக்கிறது தான். ஆமா. இன்றிலிருந்து இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க நினைவுல வச்சுக்கலாம். மோசமாக உணர்வதை நிறுத்து, நன்றாக உணர்வதுதான் இயல்பு. ஆமா, நன்றாக உணரும் சுதந்திரத்தின் முதல் கொள்கையே இதுதான். உங்க மனம் எவ்வளவு இலகுவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை அழகாக இருக்கும். சுமைகளை இறக்குங்கள், இலகுவாகுங்கள். இந்த அருமையான உரையாடலுக்கு பிறகு நேரான உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறோம். ஆமா, இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான கேள்வி இதுதான். அதிகமாக சிந்திப்பது, மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை சுமப்பது, இந்த 2 சுமைகளை தவிர உங்க மனதுக்கு பாரமாக இருக்கும் வேற எந்த சுமைய நீங்க இன்னைக்கு இறக்கி வைக்க தயாராக இருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க.